ஒரு நீங்கள் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கண்டிப்பாக அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செய்து பொறுமையாக இருங்கள். எங்களுடைய இது அதுதான். அதாவது வந்து அடுத்து என்ன படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர், நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கேட்குறாங்க. வழக்கம் போல் நீங்கள் படிக்கிறது படிங்க. அதாவது இந்த மனநிலையிலேருந்து யாரும் வெளியில் வரல, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனநிலையிலேருந்து இந்த அதாவது குரூப் 4 அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்து அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து நிறைய பேர் வெளியில் வரல. அவங்க பேசுறதுலேருந்து அதுதான் தெரியுது. வந்து இது மறுதேர்வு என்பது நடப்பதற்கு வாய்ப்புகள், அதற்குண்டான கிரவுண்ட்ஸ், அதற்குண்டான காரணங்கள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதுக்காக தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்ற அனுமதியுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது தொடர்பாக அதாவது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் அறிக்கை விடும் பொழுது சரி ஓகே நமக்கு சாதகமாக அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நினச்சி குரூப் 2A எக்ஸாமுக்கு படிங்க. பட் படிச்சுட்டுருங்க. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. கலில் பாஷா அனுப்பியிருக்கிறாரு. அதற்கு அவர்கள் முடிவு 2 நாளில் சொல்லுவாங்க. எப்படி லேட்டாக தான் சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் சொல்லுவாங்க. அவங்க அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம கேட்குறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய வழிமுறை, நடைமுறை. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்முடைய குரூப் 4 மறுதேர்வு வேணும்னு சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தவாக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் மற்றும் நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுமே வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால உயர்நீதிமன்றத்தினை நாடி நம்ம வந்து ஒரு மறுதேர்வுக்கு கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அவர்களுக்காக இந்த வீடியோ. போராட்டம் அப்படிங்கிறத விட கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம்னு சொல்லி நம்முடைய தலைவர் ராஜபூதி அவர்கள் சொன்னாங்க. ஸோ முதல்ல வந்து இதில் வந்து எதனால் வந்து அனுமதி கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஓரலாக கொடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்னாக முடியாதுன்னு சொல்லி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வர்கள் சங்கம், அதன் தலைவர் திரு கலில் பாஷா இவருடைய பெயரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெயரில் தான் வந்து நம்ம அனுமதி வேண்டி ஒரு கடிதம் வந்து கொடுத்துருந்தோம் கலில் பாஷா. பட் அந்த அனுமதியை வந்து ரிஜெக்ட் பண்ணும்பொழுது ரிட்டனாக ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க வந்து நம்முடைய திரு ராஜபூபதி, நம்முடைய ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ராஜபூபதி அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18-5 போட்டாங்க, 18-7க்கு பதிலாக 18-5 போட்டாங்க. ஸோ இப்போ என்ன, நம்ம வழக்கறிஞர்களை வைத்து நம்ம வந்து உயர்நீதிமன்றம் செல்லும்